அரசியல்வாதிகள் வந்து நிறைய போலி லிக்கர் சாராயமும் நிறைய காய்ச்சுறாங்க. இதுதான் ஒன் ஆஃப் தி மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம். அவங்களோட வருமானம் வந்து மெயினாக வந்து இந்த மாதிரி விஷயங்களில் தான் அவங்க சம்மந்தப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க சம்மந்தப்பட்டு இருக்கனால தான் இந்த மாதிரி அரசியலுக்கு செலவுக்கும் இந்த மாதிரி வர வருமானத்தை யூஸ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி அலிகேஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க, குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுக்கு வந்து இந்த அரசாங்கம் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ரேண்டமாக செக்கிங் போகணும், ரேண்டமாக ரெய்ட் நடத்தணும். உண்மையாகவே வந்து அவங்க தரமான பொருட்களை பண்ணுறாங்களா, மக்களோட உயிரில் இது விளையாடக்கூடிய விஷயம் இல்லை. இது ஆக்ராவில் வந்து கண்டுபிடிச்சி அங்கே வந்து இந்த மெடிசன்ஸ் வந்து போலியாக தயாரிக்கிறாங்கன்னு ஒரு சந்தேகப்பட்டு அங்கே டெஸ்ட் பண்ணதுனால தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி அங்கே அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலைன்னா இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததாகவே நீ வெளில வந்திருக்காது. இது வரைக்கும் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சிஎம் வந்து வெளியில் வந்து இது என்ன நடந்தது, இதில் ஏதாவது தப்பு நடந்திருக்கா இல்லையா, இதில் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இது என்னங்கிற எதுவுமே ஒரு கிளாரிட்டியே கொடுக்க மாட்டுறாரு. எப்போ கேட்டாலும் ரிசைன் பண்ணுறேன், நான் வெளில போகிறேன்னு மட்டும் தான் சொல்கிறாரே தவிர, நீங்கள் பண்ணாத வேலைக்கு அப்புறம் நீங்கள் ரிசைன் பண்ணாமல் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க வச்சவங்களுக்கு நம்ம பண்ணுறது வந்து இது ஒரு மிகப்பெரிய துரோகமாக நான் கருதுகிறேன். நம்மளால் முடியலையா, நம்ம வந்து வேறு யாருக்காவது அதை வந்து முடிகிறவங்களுக்கு அந்த விஷயத்தை வந்து விட்டு கொடுத்து போகணும். இந்த மாதிரி நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி விடாப்படியாக உட்காந்து நீங்கள் செஞ்சிட்டும் மக்களுக்கு வந்து இந்த மாதிரி கெட்டது நடக்கும்போது எங்களை மாதிரி அதிபர்கள், சமூக சேவகர்கள்லாம் வேறு வழி இல்லாமல் உங்களால் ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் வந்து இதுக்கு இங்கே வந்து நாங்கள் தள்ளப்பட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து குரல் கொடுக்கறதுக்காக நாங்கள் வர வேண்டியதாக இருக்குது.